அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஞ்சநேயரின் வாள் வழிபாடு 15ஆம் நாள் பூஜையை தான் லாங் வீடியோவாக நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா மாதவிடாய்க்கு அப்புறம் நம்ம வீடை எப்படி சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை செய்யலாம்னு சொல்லிட்டுன்னு ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதோட கண்டினியூவேஷன் தாங்க இந்த லாங் வீடியோ. அது மட்டுமே இல்லாமல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. இந்த டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க கேள்விக்கு பதிலளிக்கும் வீடியோவாகவும் இந்த பதிவு இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது மஞ்சளில் வெறும் மஞ்சளை குழைச்சி அப்படியே பொட்டு வைக்க மாட்டேன். இந்த மஞ்சளில் சில பொருட்கள்லாம் போடுவேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் போடுங்க, மஞ்சளில் கொஞ்சமாக சந்தனம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புனுகு, ஜவ்வாது, அப்புறம் சாமிக்கு வைக்கிற கோரோஜனம் அப்படி கேட்டிங்கன்னா மருந்து கடையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், பன்னீர், இதெல்லாமே அந்த மஞ்சளில் போட்டு குழச்சி அந்த மஞ்சளை ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணும்போதே வாசனையாக இருக்குங்க. அந்த வாசனையான மஞ்சளை உங்களுடைய சாமி ஃபோட்டோக்கள்லையும் சிலைகளுக்கும் வைங்க. அவ்வளோ தெய்வீக நறுமணமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அதே மாதிரி வீட்டில் சிலைகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுங்கள். ஒரு மஞ்சள், குங்குமம், பன்னீர் இதை வச்சாச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் அப்படியே பொட்டுலாம் வைக்காதீங்க. ஏன்னா சிலைகளுக்கு சின்னதாக இருந்தால் கூட கொஞ்சம் பவர் இருக்கும்னுவாங்க. அவங்களுக்கு நம்ம அபிஷேகம் நம்ம எப்போ நம்ம பூஜை பண்ணுறோமோ அப்போ பண்ணிடுங்க. நான் பெற்ற மாற்றங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு மாற்றம் தான் சொல்லணும். நான் எதுக்காக இந்த பூஜையை பண்ணுறேனோ அந்த பலன் அந்த நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கிடைச்சிதான்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கும், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கான பலன்கள் எனக்கு கிடைச்சிட்ருக்கு. அது மட்டுமே இல்லாமல் ஆஞ்சநேயர் அப்படின்றது நிறைய கெட்ட விஷயங்களுக்கு அவர் என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட விஷயங்களே அவர்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒன்றை அவர் வெளியே கொண்டு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. என்னதுன்னு சொல்லும் போது என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. இது நான் ஆரம்ப காலத்திலருந்தே எங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய பூஜைகள் பண்ணுறதுனால எனக்கு அது சில விஷயங்கள்லாம் தெரியும். அதனால் நான் சொல்லியிருந்தேன். அவங்க யாருமே அதை பெரிய விஷயமாவோ ஒரு பொருட்டாவோ அதை அவங்க எடுத்துக்கவே இல்லை. சரி, நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், இவங்க இப்படி தான் சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க. ஆனால் ஆஞ்சநேயரோட வாள் வழிபாடு நான் பண்ண ஆரம்பித்ததும் ஒரு இந்த மாதிரி கெட்டதுங்கள்கிட்ட இருந்து அவர் எங்களை காப்பாற்றுறாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் அந்த இடத்துல வந்த உடனே அவங்களுக்கான அவங்க அந்த இடத்துல இல்லாத மாதிரி பண்ணுறாரு. அது இல்லாமல் அவங்க ரொம்ப நிறைய கொனஸ்ட்ரோம் காட்டுறாங்க. எங்களை ரொம்ப தொல்லை ஆஞ்சநேயர் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தொல்லை பண்ணுறதே ரொம்ப அதிகமாயிருச்சு. எங்களால் என்ன சொல்கிறது, படுத்து தூங்க கூட முடியல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைங்களை முதல் கொண்டு பயம் புறுத்தி குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆஞ்சநேயர் எங்களுக்கு வெளியே கொண்டு தெரியப்படுத்தி இப்போ எங்களுக்கு அதில் ஒரு நிவர்த்தின்னு சொல்ல முடியாது, அவங்க கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பாக எங்களுக்கு இருக்காரு. அதனால் அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாருன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அது மட்டுமே இல்லாமல் நான் எதுக்காக இந்த பூஜையை எடுத்து நடத்துகிறேனோ அதுக்கான பலன் அவர் கூடிய சீக்கிரத்தில் எனக்கு கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்துறாருங்க. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுங்களா? அவரை பாருங்கள், அவருடைய வீடியோக்களை பாருங்கள். அவர் ரொம்ப கம்பீரமாக இருப்பார். அவருடைய பாதங்கள், அவருடைய பாருங்கள், அவரை பற்றி நீங்கள் பார்த்து அவருடைய வீடியோக்கள், அவருடைய பதிவுகள், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அவரை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தவருங்க ஆஞ்சநேயர். நிறைய பேர் என்கிட்ட எப்படி பண்ணுறது இந்த பூஜையை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக கேள்விகள் கேட்குறீங்க. பூஜை நார்மல் தாங்க, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அவரை ஒரு மனையில் அமர்த்தி வச்சு அவருக்கு டெய்லி நெய்யால் விளக்கேற்றி அவருக்கு அந்த வாலில் வைக்கிறோம்ல பொட்டு, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வாலில் பொட்டு வச்சு அவருக்கு சந்தனத்தால் தாங்க வைக்கணும். சந்தனத்தில் பொட்டு வைங்க. செந்தூரம் பார்த்திங்கன்னா நல்ல பிராண்ட் எடுத்துக்கோங்க. நான் வேல் பிராண்ட் தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எடுத்த பிராண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொறியாகிடுது, நெத்தியில் எங்களால் வைக்க முடியல. வேல் பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் நெய் குழச்சி அவருக்கு டெய்லி அவருக்கு
அவருக்கு ஒரு பொட்டு வைங்க, நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. குங்குமம் வைங்க. ஸோ அங்கே வச்சுருக்க சந்தனத்தினால பொட்டு வச்சுட்டு குங்குமத்தை அவர் வாளுக்கு வைங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி அவருக்கு பிடிச்ச துளசி பூக்கள் வந்து மாற்றுங்க. அந்த பூக்களால் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். நான் சொன்ன காயத்ரி மந்திரம், 5லே 1 பாடல், அதுக்கப்புறம் ஹோம் அனுமதே நமக, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் போற்றி போற்றி, அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம், அதுக்கப்புறம் 108 முறை ஆஞ்சநேயருடைய நாமம் ஸ்ரீராம ஜெயம். ஸோ இதெல்லாமே எழுதிட்டு வாங்க. வந்தீங்கனாலே இவ்வளோ சிம்பிளான பூஜை தான். என்னால் டெய்லி வந்து நெய்வேத்தியம் வந்து வைங்க. வீட்டில் என்ன இருக்கோ வைங்க. கல்கண்டு இருந்தால் அது மட்டுமே வைங்க, சக்கரை வைங்க, இல்லைனா வந்து பானகம் வைங்க, இல்லை பால் காசுறீங்கன்னா அந்த பால் வைங்க, ஏதாவது பழம் வைங்க, ஏதாவது ஒன்று வைங்க. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி சாதம் கூட நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப எளிமையான பூஜை இது. ரொம்ப பெரிய பூஜை மாதிரியும் இது எப்படி பண்ணுறது அந்த மாதிரி பதட்டமே வேண்டாம். அவர் ரொம்ப எளிமையானவர் தான். அவருக்கு நீங்கள் என்ன செஞ்சாலுமே அவர் வந்து அதை மனநிறைவாக ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து அதை கொடுப்பாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 108 முறை ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு நோட் எடுத்து வச்சு அதில் வந்து டெய்லி எழுதுங்க. என்னால் பூஜை பண்ணுறப்ப எழுத முடியாதுங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை சும்மாவே வீட்டில் இருப்பீங்களா அந்த டைம் ஆச்சு வந்து டெய்லி ஒரு முறை வந்து ஸ்ரீராம ஜெயம்னு நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எழுதலாம். அவர் ஃபோட்டோக்கு முன்னாடி தான் எழுதணும்னு கிடையாது, ஓகேங்களா? அவர் நெஞ்சில் நான் ஏன் வந்து சந்தனம் வைக்கிறேன்னு கேட்குறீங்க. ராமர் சீதா வந்து குடியிருக்கிற இடம் அது. அந்த இடத்துல நம்ம சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வைக்கும்போது நம்மளுக்கு தொழில் ரீதியாக இருக்கிற தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேன்மேலும் மேன்மை அடையும், நல்ல லாபம் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து சந்தனம் வந்து நான் அங்கே வைக்கிறேன். அதே மாதிரி பாடல்கள்லாம் எங்களால் பாட முடியாதுங்க, அந்தளவுக்கு டைம் இல்லைனா நீங்கள் விளக்கேற்றும் போதே நான் சொன்ன பாடல்கள் எல்லாமே பண்ணுங்கள். சாம்பிராணி காட்டும் போது பண்ணுங்கள், ஊதவத்தி காட்டும் போது பண்ணுங்கள், கற்பூரம் பண்ணும்போது பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான பூஜை தாங்க. இதுக்கு 1 hour 1/2 hour உட்காரணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து உட்காந்து பண்ணுறேன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பூஜை அப்படி பண்ணாதான் எனக்கு மனநிறைவாக இருக்குன்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேனே தவிர மற்றபடி இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்கள் கேட்குற அளவுக்கு. அதே மாதிரி எந்த பூஜை செஞ்சாலுமே குலதெய்வத்தோட அருள் இல்லைனா பூஜையே பண்ண முடியாதுங்க. நிறைய தடங்கள் வருங்க. இப்போது நான் இந்த பூஜையை பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு வரைக்குமே எனக்கு இந்த பூஜையை பண்ண முடியாத அளவுக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நீ என்ன தடை வேணாலும் பண்ணு, என்னால் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொட்டு நான் வைப்பேன் அப்படின்னு நான் வச்சுட்டு தாங்க இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவோம்ல, நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் நிறைய தடங்கள் வருதுன்ட்டு. நம்ம டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே நமக்கு தடைகள் நிறைய வருங்க. நம்ம யாருக்காக பண்ணுறோமோ அவங்களே வந்து அது தடையாக கூட நிற்பாங்கங்க. அந்த தடைகளெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் எவ்வளோ டைம் ஆனாலும் அந்த ஒரு பொட்டை நீங்கள் உட்காந்து அவருக்காக வச்சுட்டு அவருக்கான நாமங்கள்லாம் படிச்சுட்டு 108 முறை எழுதிட்டு அந்த பூஜையை அன்னைக்கு நீங்கள் முடிச்சிருங்க. மன நிறைவாக இருப்பீங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.